Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். Which organization has been conferred with 2024 John L. Jacques Viguet Award for Space Exploration அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாக்ஸ் வீகட் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இஸ்ரோவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இஸ்ரோவோட சந்திராயன் 3யோட அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் நம்ம எப்படி சவுத் போலில் லேண்ட் ஆனோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இஸ்ரோவுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஸ் பெர் ஹூரன் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2024 வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் யூனிகார்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிகார்ன்ஸ் அப்படின்னா $1 billion மேலே அந்த கம்பெனியோட அந்த ஸ்டார்ட் அப்போட வேல்யூ அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா, ஸ்டார்ட் அப்போட வேல்யூ வந்து $1 billion மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி $1 billion மேலே அதிக யூனிகார்ன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியா நமக்கு யூஎஸ் வந்து இருக்காங்க. அரௌண்ட் 700+ வந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா சைனால தான் செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்தியா வந்து தேர்ட் பொசிஷன்ல வந்து நம்ம இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த நியூ எடிஷன் ஆஃப் கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன். ஸோ இந்த கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷனோட ஒரு அடுத்த எடிஷன் வந்து யார் கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்டிபிசி தான் பண்ணுறாங்க இப்போ. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க கேர்ள்ஸுக்கு, விமனுக்கு வந்து. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராமாக தான் இருக்குது. ஸோ என்டிபிசி தான் அதை பண்ண போகிறாங்க. மோஸ்ட்டாக இது ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது விச் கண்ட்ரி ஹேஸ் ஓவர்டேக்கன் இந்தியா as the primary importer of Russian crude oil through sea routes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக க்ரூட் ஆயில் வாங்குறதுல ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறமா இந்தியா தான் அதிகமான க்ரூட் ஆயில் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு அப்புறமா சைனா அப்படிங்கிறது இருந்துச்சு. அது இல்லாமல் இந்தியா வந்து ருப்பிலேயே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஆனால் இப்போ அந்த ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. நம்மளை விட சைனா வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயிலாக வாங்கி அதை இந்தியன் ருப்பிலேயே நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்தியன் ருப்பிலேயே நம்ம வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி அதில் க்ரூட் ஆயிலாக வாங்குறத ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக மாற்றி அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இதுதான் இந்தியா ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யா மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் டைரெக்டாக ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் இந்தியா க்ரூட் ஆயிலாக வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இது. ஸோ இப்போ சைனா வந்து அதிகமாக நம்மளோட அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்துருக்கு. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக அக்கார்டிங் டு த குளோபல் ஹெப்பாட்டிட்டிஸ் ரிப்போர்ட் 2024 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் ஹெப்பாட்டிட்டிஸ் பிஎன்சி டிசீஸ் பேர்டன் டிட் இந்தியா அக்கௌண்ட் ஃபார் இன் 2022. ஸோ இந்தியாவில் எவ்வளோ அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 11.6% இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் வெயிட் பண்ணலாம்.